அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டிடியூஷனில் எஸ்ஜிடி எக்ஸாம் 2024க்கு 33 டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் பேஜ் ஆனது நடந்துட்டு இருக்கு. இதுக்கான உங்களுக்கு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் வந்து இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்துக்கலாம். 6/3/2024க்கு டெஸ்ட் நம்பர் 4க்கு நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸு 6th இருக்கக்கூடிய தமிழ் முழுமையாக படிக்கணும். அதேமாதிரி 6th இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக படிக்கணும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 8th 9th 10th இருக்கக்கூடிய இயற்கணிதம் அப்படிங்கிற பாடத்தை மட்டும் படித்தா போதும். சயின்ஸில் வந்து வெப்பம் தொடர்பான பாடங்கள் வந்து படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸில் இந்த லெசன்ஸ் மட்டும் ஓகே 6th அண்ட் 7th இருக்கக்கூடிய லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும். டோட்டலாக உங்களுக்கு வந்து 150 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நம்முடைய டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 டெஸ்ட் கொண்ட டெஸ்ட் பேஜ். டோட்டல் கொஸ்டின் வந்து 33 பேருக்கு 150 போட்டுக்காங்க. இவ்வளோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் மட்டும் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? உங்கள் டெஸ்ட் பேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் கவர் ஆகும்னா 4950 கொஸ்டின் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? இது போக நாங்கள் ஸ்லிப் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 34 டெஸ்ட்டு கொண்ட அந்த டெட் கொஸ்டின் இருக்கும். அதில் வந்து 5100 கொஸ்டின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 5100 ஒரு 4950 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கொஸ்டினுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் போய் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் வந்து 999 அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேர் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து எழுதிக்கலாம். ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் ஆப்பில் வந்து எழுதிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட் வந்து அனுப்பிடுவோம். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். பிடிஎஃப் கீழே அதுக்கான ஆன்சர் வந்து இருக்கும். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ். ஓகேங்களா? டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினும் கொஞ்சம் நீட்டாக அருமையாக இருக்கும். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான். இந்த டெஸ்ட் பேஜ் முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் மட்டும்தான். கொஸ்டின் தமிழ் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், மேக்ஸ் தமிழில், சயின்ஸும் தமிழில், சோசியலும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது ஆன்லைனில் டெஸ்ட் எழுதும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் மார்க் பார்த்துக்கலாம். தமிழில் வந்து 30க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க. இது மாதிரி வந்து மார்க் வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரம் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு வந்து தீவிரம் படிங்க. 1700 போஸ்டிங்கில் நீங்களும் ஒரு ஆளாக வரணும். ஓகேங்களா? அந்த எண்ணத்தில் வந்து படிங்க. படித்து முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட 100 நாள் இருக்குது. 100 நாள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாம் வந்து படித்து முடிக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.